யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். சர்வ வல்லவர் இடத்துல மனம் திரும்பினால். என்னங்க சர்வ வல்லவர் இடத்துல மனம் திரும்பு அப்படி சொல்றது? மனம் திரும்பாமையா ரட்சிக்கப்பட்டேன்? யோசித்து பாருங்க. மனம் திரும்பாமையா ரட்சிக்கப்பட்டேன்? மனம் திரும்பாமையா உள்ள வந்திருக்கோம்? உள்ள வந்து ஆராதிக்கிற அளவுக்கு அபிஷேகமெல்லாம் பெற்றுட்டோமே, ஞானஸ்தானம் பெற்றுட்டோமே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறோமே. நான் 4 வருஷம் ஏஜி சபையில் இருந்தேன். வெளி சபை தான். இந்த சென்னையில் இந்த அடையாறில் இருக்கிற அப்போஸ்தலருடைய ஐக்கியம் அப்படி சொல்லி அதில் தான் இருந்தேன். அங்கே தான் ஞானஸ்தானம் பெற்றேன். அப்புறம் இது உள்ள வந்த பேர் இதில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அங்கே இருக்கிற ஜீவியத்துக்கும் இந்த பெந்தகோஸ் இந்த டிபிஎம்ல இருக்கிறதான சபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க உபதேசம் முக்கியம், சட்ட திட்டங்கள் முக்கியம். இந்த உலகத்துல உனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துக்குள்ள வரணும். அதுதாங்க இந்த சபை. நான் அங்க இருக்கும் போது கர்த்தர் அங்க சேவிச்சேன் தானே 4 வருஷமா. என்ன ஆண்டவர் அங்கேருந்து பரலோகம் கொண்டு போனோம்னா அங்கேயே வச்சிருக்கலாமே, இங்கே கொண்டு வந்த வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஒரு நாள் ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் எங்கே போகணும், நீர் விரும்புறது எங்கே அப்படி கேட்கும் போது தான் எனக்கு செல்வமணி பாஸ்டருடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் 3 நாள் ஜோம் பண்ணுறேன், அடுத்த நாள் அவர் வண்டியை ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பஜாஜ் கொண்டு போய் வண்டியில் விட்டு சேஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிவிட்டு நேராக சென்னையில் ஈகா தேட்டர் ஒன்று இருக்குது, காட்ஜிலான்னு படம் ஓடிட்டு இருக்குது. அது நேராக வண்டியை கொண்டு போய் அங்கே தேட்டரில் விட்டுட்டு காட்ஜிலா படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு சாயந்தரமாக கொண்டு போகிறேன். புதன்கிழமை வண்டி காலையிலே ரெடி ஆயிடுச்சு, படம் பார்க்கணும். நேராக வண்டி கொண்டு விட்டுட்டு காட்ஜிலா படம் பார்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் கெல்லிஸ்க்கு. போனால் பாஸ்டர் லூக்காவும் அவராக இருக்காங்க, அப்போ அவர் மூவ் பண்ண அவளை பிரதர் தான். போனால் பைபிள் ஸ்டடி தொடங்கிட்டாங்க புதன்கிழமை. வண்டி சாவியை காட்டி பில்லை காட்டுறேன். அவரில் அப்படி சொன்னார், உட்காரு. நாடாது எங்களுக்கு ஒரு சபை இருக்குது, இங்கே வந்து உட்காந்து எப்போ முடியுமோ. அங்கே வேற ஒரு தெலுங்கில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க. 3 மண்டை காயுது, ஒன்றுமே புரியல. ஆனால் அங்கே உட்காந்து பாட்டு முடிஞ்ச பேர் ஆவியில் நிரம்புனாங்க பாருங்க. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. என் மகனே, என் மகனே, எதுவரையிலும் வேதத்தை எடுத்துக்கொண்டு போக்கும் வருத்தமாயிருப்பாய், என் கையில் ஒப்புக்கொடு, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு படியை உன்னை முன்னேறி போக பண்ணுவேன். அது வந்து என்னை டேரக்டா இருதயத்தில் ஓங்கி குத்துன மாதிரி இருந்துச்சு. நான் எதுக்கும் அழுதது கிடையாது, அங்கே பயங்கரமாக அழுதேன் நான். அப்போ என் ஆவிக்குரிய ஜீவியம் 0வில் இருக்கா, ஒரு படி கூட மேலே போலியா? நான் என்னத்தை கற்றுக்கிட்டேன். அப்புறம் பாஸ்டர் லூக்கா அங்கேருந்து சொல்கிறாரு, எழும்பி அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்காரு, எழும்பி அறிக்கை செய்யுங்க. நான் அப்போ தானே புதுசாக போயிருக்கிறேன், ஏன்னா அந்த சபையில் கூட ஐக்கியம் இல்லை, நான் வண்டியை கொடுத்துட்டு காசு வாங்க போயிருக்கிறேன். எழும்பி அறிக்கை செய்யினா நான் உட்காந்துக்கிட்டேன். ஆண்டவரே சத்தியமாக நான் எழும்ப மாட்டேன், என்னை மன்னிச்சா மன்னிங்க, மன்னிக்க கட்டி போங்க. எனக்கெல்லாம் எழும்பி அறிக்கையெல்லாம் செய்யலாம் முடியாது, இந்த சபை எப்படின்னு எனக்கு தெரியாது, அதனால் என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து, நான் உட்காந்துக்கிறேன். அவர் 3 முறை சொல்லி பார்த்து அடங்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடார், பைபிள் செடி ஆவில் நிறைவெல்லாம் முடிஞ்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா போய் நான் காசு வாங்கின்னு வந்துட்டேன் அவர்கிட்ட. அதுதான் என்னை கர்த்தர் தொட்ட நாள். இன்னும் அந்த சபை வித்தியாசமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கிறதான அந்த இப்போ இறந்தார் பாருங்க கொட்டாரக்கரையில், அவர் பேர் என்ன சொல்லிட்டு வந்தேன் நான், ஜோசப் குட்டி. அவர் வந்து கெல்லீஸில் கூட்டம் நடத்தும் போது அவர் மூலியமாக தான் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. அவரால் தான் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னால் இதோடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இது எப்படிப்பட்ட மார்க்கம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? எங்கள் பழைய பாஸ்டர் இருக்காரு, அவர் நான் வண்டியில் வேலைக்கு போகும்போது மடி மடிக்கிடுவார், அந்த வழி தான் வருவார். வழி மடிக்கிட்டு நீ அங்கே போனேன், நீ அங்கே போன, அதெல்லாம் கேட்டுனே இருப்பார். அவர்கிட்ட நான் பேசணும்னாக்கா முதல்ல எனக்கு சத்தியம் தெரியணும்ல, இந்த மார்க்கம் என்னன்னு தெரியணும். அதனால் அவர்கிட்ட நான் பேசணும். 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசினார். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நானும் பதில் சொல்லி, நான் கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ மிஞ்சின நீதிமான் ஆகிட்டேன்ட்டார். மிஞ்சின நீதிமான் ஆகிட்டே போ அப்படி சொல்லிட்டார். சரி போகிறேன்னு போயிட்டேன் நான்.
அவர்கிட்ட சில காரியங்களை கேட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. சில காரியங்களை கேட்டேன், வருகையில் எப்படி போவோம், எல்லாம் மொத்தமாக போவான்ட்டார். ரொம்ப சந்தோஷம்ட்டு வந்துட்டேன் நான். புத்திகளை தெரியும், புத்தி இல்லாத தெரியும், வருகையில் எப்படின்னு யார் புத்தியிலோ சரி புத்தி இல்லாத சரி கேட்டதுக்கு தெரியல. புத்தி உள்ள சரி ஃபஸ்ட்டு வருகையில் போவாங்க, புத்தி இல்லாத சரி ரெண்டாவது இதில் மாட்டிப்பாங்க அப்படின்ட்டார் அவர். 2 பேருமே முதல் வருகை கிடையாது. புத்தி உள்ள சிரியும் புத்தி இல்லாத சிரி 2 பேருமே முதல் வருகை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு காதில் கேட்குது, மணவாளன் வருகிற எழும்புங்க, கர்த்தர் வரும் நேரத்தில் ரகசியமாக வருவார், யாருக்கும் சொல்லிட்டு வர மாட்டார், எழும்புங்க போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ரத்த சாட்சிக்கு வர்றதான காரியங்கள். சத்தியம் சரியாய் தெரியாமல் போச்சுன்னா எப்படிங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? மெய்ப்பனிக்கே சத்தியம் தெரியாமல் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. நான் அவருக்கு அந்த சத்தியத்தை சொல்லிட்டு போனேன். அதனால தான் என்னை மிஞ்சலும் நீதிமான்ட்டார். நான் போயிட்டேன் சமாதானமா. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை நான் மனம் திரும்பணும் அப்படி சொன்னாக்கா, நான் முதலாவது இந்த சபைக்குள்ள வந்த பேர் இந்த சபை சட்டத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறமா நான் உலகப்பிரியமான காரியத்தை எதெல்லாம் வேண்டாம் 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 என்று சொல்லுகிறாரோ அதெல்லாம் நான் விட்டேங்க. எதெல்லாம் விடணும்? நாள் பார்க்கறத விடணும். எல்லா நாளும் கர்த்தருக்கு எந்த நாள்? நல்ல நாள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சத்தை நல்லது என்று கண்டார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார். சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார், நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் நல்லது 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 என்று கண்டார். 7 நாளும் அவருக்கு நல்லது தாங்க. எந்த நாள் கெட்ட நாள்? அப்போ நம்ம ஜனங்க பாருங்க, புதன்கிழமை தாங்க எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், புதன்கிழமை தாங்க எங்கள் வீட்டில் பால் காசணும், புதன்கிழமை தாங்க அதை பண்ணணும். ஏன்னா பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க. பொண்ணு கிடைக்காமா புதன் கிடைக்காதான், அதனால புதன்கிழமை தான் கிடைக்கணும். அப்ப சர்வ வல்லவர் இடத்துல நீ மனம் திரும்பவே இல்லையே இன்னும். எப்ப நீ மனம் திரும்ப உன்னை கட்டி எழுப்புவார் ஆண்டவர். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. தேவன் அவர் 23. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே. பாருங்க, சர்வ வல்லவரிடத்தில் நீ மனம் திரும்பினால் மறுபடியும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ அப்ப உனக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு அடி மேல வந்துருவ. நீ கட்டி எழுப்பப்படும், கட்டி எழுப்பப்படும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என் வீட்டில் முத பைபிள் கொண்டு போய் வச்சேன் ரட்சிக்கப்பட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பயங்கரமான ரவுடி பசங்க. இப்பயும் கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கொண்டு போய் வச்ச உடனே பைபிள் தூக்கி வீசி எறிஞ்சிட்டான் எங்கள் பெரிய அண்ணன். அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் வச்சேன். இதை உள்ளே கொண்டு வந்த எடுத்து படித்து பார்த்தான் அவன். நான் கம்முன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிலாம் வந்துச்சு பார்த்தேன். கர்த்தர்னு வந்தோடனே தப்புன்னு வச்சுட்டான். அவனுக்கு தெரியல, வச்சுட்டு தீக்கி வீசிட்டான். நான் மறுபடியும் தீக்கி போய் வச்சேன். அப்புறம் மறுபடியும் எத்தனை வந்து தீக்கி வீசினான். மறுபடியும் தெரிஞ்சோம் இது 2வது உள்ளே வந்துச்சு, உன்னை கண்டம் தொண்டமாக வெட்டி போட்டுருவான் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், வெட்டுறா, கண்டம் தொண்டமாக வெட்டு, நீ வெட்டி போடுறதான அந்த செதெல்லாம் சோத்திரம் அல்லையா சொல்லும். என்னடா பண்ணுவேன் அப்படி கேட்டேன். நான் இதோ வரேன் ஜெங்குடி கட்டிட்டு வரேன், இந்த போயிட்டு வரேன் அப்படின்னு நான் குடிச்சிட்டு வரேன்னு சொல்றதுக்கு சொல்றான் அவன். இந்த வரேன் மகனை உன்னை வந்து கவனிச்சுக்கிறான்னு சொல்லி போயிட்டான். நான் பயப்படவே இல்லை. எதுக்கு நான் பயப்படணும்? உன் பேச்சை கேட்டு நான் பரலோகம் போகிறத நிறுத்தணுமா? எனக்கு பரலோகம் போகணும். எனக்கு ஜீவ பாதையை ஆண்டவர் காட்டிட்டார், அவனும் காட்டல. அவன் பேச்சை கேட்டு நான் கேட்க முடியுமா? இப்போ எங்களுக்கு அந்த கன்வென்ஷனுக்கு போகிற நேரத்தில் கவுண்டமாலயம் கன்வென்ஷன் வேலைக்கிழமை வண்டியில் போயிட்டே இருக்கிறோம். ஃபோன் வருது. எங்கள் தம்பி தான் எனக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ணன் செத்துட்டான், நீ எப்போ வரேன்னு கேட்டான். அண்ணன் செத்துட்டானா? வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் கன்வென்ஷனுக்கு, இன்னைக்கு அடக்கம், வரியா இல்லையா நீயே பார்த்துக்கோ, எல்லாரையும் நீயே சமாளிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு. நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், முடியாது, நான் வர முடியாது அப்படி சொல்லிட்டு. அவ்வளோதான். எல்லாரும் என்ன கேட்டாங்க, வீட்டில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. இல்லை எனக்கு ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கு, என்ன அனுப்ப மாட்டாங்க, எனக்கு வர முடியாது அப்படி சொல்லிட்டு. அதாங்க மனம் திரும்புறது. சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினா உலக பிரியமான இருக்கிறவங்க மனுஷங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியாது. என்ன கூட பிறந்தவனாட்டம் கூட பிறக்கலாட்டம் நான் போய் சேரணும். அங்க லோத்தும் மனைவியும் பிள்ளைகளும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கட்டளை என்ன? பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு. பின்னிட்டு பார்க்குறோம் அப்படி சொன்னா, நான் எங்கிருந்து வந்தனோ அதை பார்க்குறேன், நான் எதில் இருந்தனோ அதை பார்க்குறேன், நான் எதில் வளர்ந்தனோ அதை பார்க்குறேன், நான் எந்த பாரம்பரியத்தில் இருந்தனோ அதுதான் எனக்கு தெரியும்.
அப்போ முன்னால் ஓடி இருக்கிறது மறைஞ்சிடும். அதனால தான் ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காத அப்படி சொன்னார். நான் வந்த அப்புறமா பின்னிட்டு பார்த்ததே இல்லை. எந்த ஒரு காரியத்தை வந்தாலும் சகலத்தையும் அழிச்சு போட்டோம். மனம் திரும்பு. நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காதீங்க. எந்த ஒரு காரியமும் நல்லது கெட்டது நமக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் சகல நாளும் நல்ல நாள். இந்த பெரியார் தெய்வமே இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்கெல்லாம் எப்போ தெரியுமா கல்யாணம் பண்ணுவோம்? சுருக்காட்டில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ராவு காலத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும், நான் சென்னையில் இருக்கும்போது நிறைய காரியம் அப்படி பண்ணியிருக்கிறேன். அவங்களாம் நாஸ்தியா கெட்டா போயிட்டாங்க இல்லையே. நான் சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பணும் அப்படி சொன்னாக்கா இந்த பூமியில எந்த காரியமே என்னை பாதிக்கப்படாது. அப்போ நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் தகர்க்கப்பட்டு ஒரு விசேஷமான கல்லை வைத்து என்னை கட்டுவார் ஆண்டவர். சர்வ வல்லவரிடத்தில் நீ மனம் திரும்பினால் நீ கட்டப்படுவாய். அடுத்தது அதை வசனம் படிமா. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். பாத்தீங்களா? அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்கிடு. நீ கட்டப்படணும். பழைய காரியங்களை வச்சிருக்காதே. இது ஜீவ பாதை. இந்த ஜீவ பாதையில ஓடிட்டு இருக்கிற நீ நேரா ஓடிட்டே இருந்தேன்னா ஜீவனை போய் பிடிச்சுக்கிற. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்தா ஆண்டவர் சொல்ற, கலிக்கம் போடு, உன் கண்கள்ல கலிக்கம் போடு. இந்த பக்கம் இருக்கிறதான் தெரியக்கூடாது, அந்த பக்கம் இருக்கிறதான் தெரியக்கூடாது. கலிக்கம்னா என்ன? இந்த சென்னையிலாம் சொல்லுவாங்க, குதிரைக்கு 2 பக்கம் இப்படி போடுவாங்க. குதிரை வண்டி வச்சிருந்தாங்களே 2 பக்கம் இப்படி போடுவாங்க. எதுக்கு போடுவாங்கன்னாக்கா, இந்த சைட்ல இருக்கிறதும் தெரியக்கூடாது, இந்த சைட்ல இருக்கிறதும் தெரியக்கூடாது. குதிரைக்கு ரோடு மட்டும் தான் தெரியணும். அந்த ரோட்லயே ஓடிட்டு இருக்கும். இந்த கலிக்கம் போடல அப்படி சொன்னா இந்த பக்கம் பசுமையா இருக்கும், அந்த பக்கம் பசுமையா இருக்கும். அது கண்ணுக்கு அந்த பக்கம் பசுமையா இருந்தா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வண்டியோட காலி ஆயிடுவார் அவர். அதனால தான் குதிரைக்கு கலிக்கம் போடுவாங்க வண்டி ஓட்டுறவங்க. அது குதிரை வண்டி வச்சிருவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்காத, தயவு செய்து. ஜீவ பாதையில ஓடிட்டு இருக்கிற இந்த ஜீவ பாதையில நேரா பார்த்து தாங்க ஓடணும். நாம் மறுபடியும் அந்த பழைய அனுபவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது. மறுபடியும் அந்த பாரம்பரிய அடிமைத்தனத்தில் விழுந்துடக்கூடாது. நான் ஜீவனை பற்றிருக்கிறேன், அதனால என் அக்கிரமத்தை என் கூடாரத்தை விட்டு வெளியே இந்த மனசுல கூட இருக்கக்கூடாது. இந்த பழைய காரியங்கள்லாம் என் மனசுல கூட இருக்கக்கூடாது. என் கூடாரத்துல நன்மையினால நிரப்பும் போது இந்த அக்கிரமம் என் மனதிலையும் என் இருதயத்திலும் என் சரீரத்திலும் இருக்கக்கூடாது, எந்த காரியமா இருந்தாலும். அதனால தான் சில பேர் வீட்டில் இந்த நாள் தான் வைக்கணும், அந்த நாள் தான் வைக்கணும்னா எனக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் போயிட்டே இருக்கேன். அவங்களோட கூட சேர்ந்து நானும் பாதாளத்துக்கு போயிடுவேன். ஆண்டவர் சொல்லார், உனக்கு தெரியும் தானே. கரெக்டாக நம்ம ஆளுங்க பயங்கர தந்திரசாலிங்க தெரியுமா. பிரதர், புதன்கிழமை தான் அவங்களுக்கு வரும். அப்பயும் நினைக்கணும். கரெக்டாக நிலக்கால் வைக்கும் போது பாருங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டைமுக்கு வாங்க, 9:30 மணிக்கு வாங்க. இப்போ 9:30 மணிக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற நீ? ராவு காலம் எம்மகண்டம் பார்த்து வச்சிருக்கிறோம். ராவு காலம் எம்மகண்டம் பார்த்துட்டு 9:30 மணிக்கு நல்ல நேரம், அந்த நேரத்தில் வந்து ஜோம் பண்ணுங்க. உருப்படுமா அந்த வீடு? உருப்படாது. நான் ஜோம் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிஷமே பேய் உள்ள வரும். தேவன் வெளியே வந்துருவார், பேய் உள்ள போகும். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. எனக்கு சில பேர் கூப்பிடும் போது இந்த டைம்ல தான் வரணும், இந்த நாளில் தான் வரணும், அந்த நாளில் தான் வரணும்னாங்களும் அவ்வளோதான் எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன்? சர்வ வல்லவரிடத்துல இன்னும் அவங்க திரும்பல. அவங்க எப்படி கட்டப்படுவாங்க? கட்டப்பட்டா தானே உள்ள இருக்கிற நன்மை காக்கப்படும். அவங்க கட்டப்படலைன்னா உள்ள இருக்கிற நன்மை போகும். கூடாரத்தில் அக்கிரமம் இருக்குது, அந்த அக்கிரமத்தை வெளியே கொண்டு போகும். நாம் மனம் திரும்பும், சர்வ வல்லவரை சேவிக்கிறோம். நான் கட்டப்படணும் ஆண்டவரே, இருந்த இடத்துலயே இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது முன்னேற்றத்தை தாங்கன்னு நம்ம கேட்கணும்.